வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் உடலை எந்த இடத்தில் அடக்கம் செய்வது என எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். பெரம்பூரில் 7500 சதுர அடியில் வேறு இடத்தில் ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய அனுமதிக்க அவரது மனைவி கோரிக்கை. முதலில் அரசு கூறும் இடத்தில் அடக்கம் செய்ய நீதிபதி யோசனை. ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய 200 சதுர அடி நிலம் ஒதுக்க தயார் என தமிழ்நாடு அரசு வாதம். திருவள்ளூர் மாவட்டத்தில் அவருடைய உறவினருக்கு சொந்தமான நிலத்தில் மணி மண்டபம் கட்ட ஆட்சேபனை இல்லை என்றும் உயர்நீதிமன்றத்தில் விளக்கம். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி அஞ்சலி. குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். ஆம்ஸ்ட்ராங் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த மாயாவதி வலியுறுத்தல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்புடைய கூலிப்படையினரை கண்டுபிடிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. சென்னை பெரம்பூரில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி. திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில், இயக்குனர் வெற்றிமாறன் நேரில் மரியாதை. கரூரில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வீடு உள்ளிட்ட 6 இடங்களில் சிபிசிஐடி சோதனை. சென்னையில் உள்ள வீட்டிலும் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். விக்கிரவாண்டியில் நாளையுடன் நிறைவடைகிறது இடைத்தேர்தல் பரப்புரை. மேல்கொந்த கிராமத்தில் திமுக வேட்பாளருக்காக வாக்கு சேகரித்த எம்எல்ஏ நாசர். கடலூரில் பாமக நிர்வாகியை அரிவாளால் வெட்டிய வழக்கில் 5 பேர் கைது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் 5 பேர் சுட்டுக் கொலை. துப்பாக்கிச் சண்டையில் 2 ராணுவ வீரர்களும் உயிரிழப்பு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் சாலையில் 500 ரூபாய் நோட்டுகளாக சிதறி கிடந்த 3 லட்சம் ரூபாய். பொதுமக்கள் அள்ளிச் சென்ற நிலையில் சிசிடிவி அடிப்படையில் காவலர்கள் விசாரணை. விடுமுறை தினத்தை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் குவிந்த பக்தர்கள் 4 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். வார விடுமுறையை கொண்டாட ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவிகளில் குளித்தும் பரிசல்களில் பயணம் செய்தும் உற்சாகம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடியிருப்பு பகுதியில் உலாவரும் யானை. சிசிடிவியில் பதிவாகியுள்ள காட்சிகளால் மக்கள் அச்சம். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே கடைக்குள் புகுந்து நகை திருடிய திருநங்கைகள். பிடிபட்ட பின் பணமாக திருப்பி கொடுத்ததால் வழக்கை வாபஸ் பெற்ற கடைக்காரர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வெல்டிங் மூலம் ஏடிஎம் எந்திரம் உடைப்பு. 14 லட்சம் ரூபாயை திருடிச் சென்றவர்கள் குறித்து காவல்துறை விசாரணை. படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் அகில இந்திய தலைவர் மாயாவதி டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்தார். பின்னர் விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக பெரம்பூர் சென்ற அவர் செம்பியம் பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவருடன் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஆகாஷ் ஆனந்தும் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். பின்னர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து மாயாவதி ஆறுதல் கூறினார். பின்னர் மேடையில் பேசிய அவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதை காட்டுவதாக கூறினார். கொலைக்கு காரணமான உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தலித் மக்களுக்கு நிறைய பொருளாதார உதவிகளை ஆம்ஸ்ட்ராங் செய்துள்ளதாக குறிப்பிட்ட மாயாவதி தலித் மக்களின் வாழ்க்கை மேம்பட பாதுகாப்பாக இருக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தமிழ்நாடு அரசுக்கு பகுஜன் சமாஜ் கட்சி அழுத்தம் கொடுக்கும் என்று தெரிவித்த மாயாவதி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை சிபிஐ வசம் மாநில அரசு ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தால் தங்கள் கட்சி மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைவதாக கூறிய அவர் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடாது என்றும் வருத்தத்தோடு இருந்தாலும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தொண்டர்களை கேட்டுக்கொண்டார். ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திற்கு பகுஜன் சமாஜ் கட்சி துணை நிற்கும் என்று அவர் உறுதியளித்தார். மேலும் குடும்பத்திற்கு தேவையான பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என மாயாவதி கேட்டுக்கொண்டார். इसलिए मेरा यहाँ की जो स्टेट गवर्नमेंट है तो उनसे ये कहना है यहाँ के मुख्यमंत्री से खास तौर से कि उनको लॉ एंड ऑर्डर पर ध्यान देना चाहिए और जो वीकर सेक्शन के लोग हैं दलित वर्ग के लोग हैं उनके सुरक्षा का ध्यान रखना बहुत जरूरी है. लेकिन असली अपराधी अभी तक नहीं पकड़े हैं. इसलिए हम स्टेट गवर्नमेंट से ये चाहेंगे कि आप हमारे जो स्टेट के प्रेसिडेंट रहे हैं वो नहीं हमारे बीच में रहे तो आप न्याय नहीं देना चाहते हैं तो हम चाहेंगे कि ये मामला सीबीआई को रेफर किया. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நேரில் அஞ்சலி செலுத்தினார். ஆம்ஸ்ட்ராங் உடல் வைக்கப்பட்ட சென்னை செம்பியம் பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளி மைதானத்திற்கு சென்ற அவர் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். ஆம்ஸ்ட்ராங் கொலையின் பின்னணியில் இருப்பவர்கள் யார், கூலிப்படையை ஏவியவர்கள் யார் என்பதை தமிழ்நாடு அரசு விரைவில் கண்டறிய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை செம்பியம் பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் வைக்கப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு திருமாவளவன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் மேடையில் பேசிய அவர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த உண்மை குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என கூறினார். தமிழக அரசு இது போன்ற வன்கொடுமைகள் நடப்பதற்கு காரணம் எது, பின்னணி எது, திட்டமிடக்கூடிய கும்பல் யார், இதில் பங்கேற்ற கூலிப்படையினர் யார் என்பதையெல்லாம் துருவி ஆராய வேண்டும். உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும்.
தலித் தலைவர்களுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் மேடையில் பேசிய அவர், தலைநகரில் உள்ள ஒரு கட்சியின் மாநில தலைவருக்கே இந்த நிலைமை என்றால் கிராமங்களில் இருக்கக்கூடிய தலித் தலைவர்களின் நிலையை யோசித்து பார்க்க வேண்டும் என கூறினார். தலித் மக்களுக்கும் அதனுடைய தலைவர்களுக்கும் நீங்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும்.